புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக புத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் என்பது நமக்கு வழிகாட்டும், தாந்திரிக ஜோதிடம் என்பது நம்மை வழிநடத்தும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை யாரும் அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக வல்லுநர், ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி சார். ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். வணக்கம் சார். இது வரைக்கும் எங்களுக்கு அதாவது 5 தலைமுறை ஜோதிட குடும்பம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது எங்களுக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். அதில் நீங்கள் தாந்திரிக ஜோதிடம் குறித்து ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு விளக்கமாக, அதாவது எங்களுக்கு எல்லாருக்குமே புரியும்படியாக சொல்லியிருக்கீங்க. வாழ்க்கையில் தாந்திரிக ஜோதிடத்தை பயன்படுத்தி வழிபாடுகள் மூலமாக எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதையும் ஒருத்தருக்கும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரியும் கூட அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் ஐயா. அந்த வகையில் இப்போ தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நேயர்கள் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம இதை தொடரலாம் ஐயா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம், நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். நல்லது நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்கு பார்க்கணும். என் பையனோட பேர் சூர்யா அஜய். கண்டிப்பா. ஓகே. மேசராசி, அஸ்வின் நட்சத்திரம். ஓகே. ஆகஸ்ட் 29. லக்னம் சார்? லக்னம் தெரியல மேடம் எனக்கு. லக்னம் தெரிஞ்சு பேசுனீங்கன்னா இன்னும் தெளிவா கேட்டுக்கலாம். நீங்க சார் கிட்ட பேசுங்க. காலை வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்ககிட்ட நான் கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பேசுறது சந்தோஷம். உங்களோட கேள்வி கேட்கலாம் ஐயா. நம்ம பையனுக்கு படிப்பறிவு எப்படி இருக்கு, அவனுக்கு உடம்பு நேரத்துல அரிப்பு மாதிரி சொறி மாதிரி அந்த மாதிரி இருந்துட்டு செய்துட்டு அவனை கொஞ்சம் இமிஸ் பண்ணி ஐயா. இது இந்த 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 அமைப்பை பொறுத்த வரைக்குமே ஐயா, நீங்க எப்பயுமே சிவ வழிபாடு செய்யணும் ஐயா. சிவ வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வைத்தியநாத சுவாமிக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரணும், சரிங்களா? கும்பகோணம் பக்கத்தில் இருக்க வைத்தியநாத சுவாமின்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா அந்த லொக்கேஷன் வரும். வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு காலையில் நேரத்தில் அங்கே போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வர்றது நிறைய மாற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்கண்ட தெய்வமாக அது சமயத்தில் காக்கக்கூடிய நம்ம சமயபுர மாரியம்மன் வழிபாடு செய்கிறதும், அங்கே போயிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு உப்பு மிளகு எடுத்து போடுறதும், அதே மாதிரி இந்த உடம்பு சரியானுச்சுன்னா இந்த கருவெள்ளியில் போடாமல் உண்மையான வெள்ளி, சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வெள்ளியில் நான் அந்த இதை உடலாக வாங்கி நான் உண்டியலில் போடுறேன்னு நீங்கள் மனசார வேண்டிட்டு சமயபுரம் மாரியம்மனை வழிபாடுகள் செய்கிறதும் நிறைய மாற்றம் வரும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தை, உங்கள் பையனோட ஜாதகத்தை போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டு பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கய்யா. உங்களுக்காக எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனம் மூலமாக உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு இலவசமாக தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கிறோம் ஐயா. அழைத்ததற்கு நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறோம் சார். நாங்கள் நல்லதுங்க. யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் சார் மேடம். உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்? 56 வயசு. கடகராசி, ஆயுள் நட்சத்திரம். குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு கேட்கணும். அப்புறம் நான் எனக்கு எந்த நாளை தொட்டாலும் ஒரே பிரச்சனையா வருது. கண்டிப்பா நீங்க சார் கிட்ட பேசுங்க. காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். காலை வணக்கம், ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்கள்ட்ட பேசுறது. நீங்க என்ன லக்னம் ஐயா? கடகராசி, ஆயுள் நட்சத்திரம். அடுத்த தடவை போன் பண்ணும்போது உங்களோட லக்னமும் தெரிஞ்சு பேசுனீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கும். நீங்க விடாம நீங்க திருவக்கரையில இருக்கக்கூடிய காளியை விட்டுறக்கூடாது. திருவக்கரை காளிக்கும் உங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதனால நீங்கள் திருவக்கரை காளியை விடாதீங்க. காளி தேவி வழிபாடுகள் செஞ்சுட்டே வாங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது
நீங்கள் வந்து நாகர்கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதுவும் உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நாகர்கோயில் போயிட்டு நாகர் வழிபாடுகள் செஞ்சுட்டு குடுகுடுன்னு போயிட்டு குடுகுடுன்னு ஓடி வரக்கூடாது. அங்கே போயிட்டு அங்கே திருப்தியாக காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கிறதும், மத்தியானத்துக்கு மேலே சாயரட்ச பூஜையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு வாக்கில் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி நீங்கள் இங்கே வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். எனினும் உங்களுடைய சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முறையாக பணம் கட்டி வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ சில ஆஃபர்ஸ் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பொது பலன்னு எடுத்திங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள், உடல் ரீதியான விஷயங்களை தவிர்த்து நிறைய விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த குரு பயிற்சி மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்யா. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். சார், அதாவது நீங்கள் பேசும்போது எப்போவுமே வந்து சொல்லுவீங்க, அதாவது தாந்திரிகம் அப்படிங்கிறது குறித்து நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு இப்போ தெரியணும், அதாவது எந்திரம், மந்திரம், தாந்திரிகம் இது மூணும் அப்படின்னா என்ன, அதுக்கான விளக்கம் எங்களுக்கு தெரியணும். அதுக்கான பயிற்சி ஏதாவது இருக்குங்களா? டெஃபினட்டாக. முதல்ல வந்து எந்திரம்ன்றதை விட ஃபஸ்ட்டு மந்திரம் தான். அப்போது மந்திரம்னு சொல்லும்போது இதெல்லாம் இன்றைக்கி உள்ள விஷயங்கள் இல்லைங்க. நான் சொல்கிறத நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். சித்தர்களும் முனிவர்களும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய பெரிய குருமார்களும், சரிங்களா? இப்போ நம்ம ஒருத்தர் செலிப்ரிட்டி ஸ்டார்டம் ஆகிட்டாங்க. இப்போ பேரெலாம் சொல்ல விரும்பலை. அது உச்ச நட்சத்திரமாக இருக்கலாம் சினிமா துறையில், இல்லைன்னா ஒவ்வொரு துறையில் உச்சமாக இருக்கிறவங்க பேசுனா அது எடுக்குது. பட் அவங்கெல்லாம் எங்கே அந்த வெற்றியை பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்ம ஃபாலோ பண்ண விட்டுறோம். நிறைய படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா பண்ணுறதில்ல. அப்போ நம்ம என்ன சொல்லிடுறோம், இதெல்லாம் பழைய காலத்து ஆளுக பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். அவங்களோட வெற்றியின் ரகசியம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமாக, ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஆன்மீகம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்ன்றவங்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போய் தான் ஆன்மீகமாக இருந்து உருகி தருகி நம்ம வந்து அப்படி தான் இருக்கிறது தான் ஆன்மீகமாக? அது கிடையாது. அதுக்கு ஆன்மீகத்துக்கு ரிலிஜன் இருக்கா, மதங்கள் இருக்கா, மார்க்கங்கள் இருக்கா? கிடையாது. ஆன்மீகம்ங்கிறது எத்தனையோ வகைப்படும் இல்லைங்களா? அதில் நம்ம உயர்வான ஹிந்து தர்மம், சனாதன தர்மம் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிசின்னு சொல்லக்கூடிய பிஃபோர் கிரைஸ்ட் இருக்கக்கூடிய காலங்கள்லேருந்தே நம்ம உயர்வான ஹிந்து தர்மம், சனாதன தர்மம் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இந்த மந்திரங்கள். மந்திரங்கள்ன்றது என்ன ஆகுது, உங்கள் மனசு ஆல்ஃபா நிலைக்கு போகும், பீட்டா நிலைக்கு போகும், காமா நிலைக்கு போகும். அப்படிங்கும்போது இன்றைக்கி சோகால்டு இதெல்லாம் சொன்னால் தான் மக்களுக்கு போய் சேருதுங்கிறதுக்காக சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு அந்த வாசி வந்துடுதுன்னா அந்த மூச்சு இது வந்துடுது. அந்த மந்திரங்களை நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் சொல்லும்போது, அது காளியாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், நீங்கள் பிள்ளையாராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், இதில் வந்து நீங்கள் எந்த ரிலீஜனாக வேணா இருக்கலாம், சரிங்களா? பட் அதை நீங்கள் நோக்கி அதுக்குள்ள மூல மந்திரங்களை ஜபம் செய்கிறதும், அதே மாதிரி இதெல்லாம் அந்த மந்திரங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த யந்திர பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த தாந்திரிக விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதுலேயே தந்திர யோகங்கள் இருக்குது, தாந்திரிக யோகங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் உங்களெல்லாம் பணிவாக சொல்கிறது என்னென்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டால் அப்படி எடுத்துட்டிங்கன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பீங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மந்திர ரீதியான பயிற்சிகள் செய்யும் பொழுது ஒருநிலைப்படும். அந்த ஒருநிலைப்படும் பொழுது என்ன ஆகும், ஒரே விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது, அதை நம்ம என்ன பண்ணுறோம், தாந்திரிக ஜோதிடத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, எல்லாத்துக்குமே ரெமெடி இருக்குங்க. எல்லாத்துக்குமே ரெமெடி இருக்குது. அப்படின்னா ரெண்டு விஷயம் எங்கள் இதாக சொல்லுவாங்க, எங்கள் குருமார்கள், எங்கள் மூதாதையர்கள் சொல்கிறது என்னென்னா, ரெண்டு விஷயம் செய்ய முடியாதும்பாங்க. பிறக்கிற விஷயத்தை தடுக்க முடியாது, அதே மாதிரி இறக்கக்கூடிய விஷயத்தை பண்ண முடியாது. ஒருவேளை அதுக்கும் விதி இருந்ததுன்னா தள்ளி வேணால் போடலாம், பட் மாற்ற முடியாதும்பாங்க. அந்த மாதிரி இறந்தவங்கள பிழைக்க வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது முடியாத விஷயம். பட் மித்த விஷயங்கள் இதெல்லாம் எதை நோக்கி போகுது, இந்த பாஸ் பார்க்க போட்டால் பாஸ் ஆயிடுவேன், குட் டே பிஸ்கெட் சாப்பிட்டா குட் டே உங்களுக்கு நாள் ஃபுல்லாக, இதெல்லாம் சும்மா பொய்த்தனமான தாந்திரிகம். அதல்ல. இது வந்து வழிபாடுகள் ரீதியாக இந்த மந்திர ரீதியான விஷயங்களை நீங்கள் செய்கிறதும், யந்திர ரீதியான விஷயங்கள் என்னங்கிறதையும் நம்ம விரிவான முறையில் பார்க்கலாம் நண்பர்களே. கண்டிப்பாக சார். சார், அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதாவது மந்திரங்கள் வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றும், அது வந்து என்ன மாதிரியான மாயாஜாலங்களை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. இப்போ எங்களுக்கு தெரிய போகிறது வந்து என்னென்னா எந்திரம்னா என்ன, அது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லணும் ஐயா. எந்திரம்னா என்ன, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மெஷின்னு சொல்லும்போது அந்த எந்திரம் என்ன பண்ணும். இப்போ நம்ம ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மெஷின் தானே. அது மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியோட, அதாவது ஆன்மீக ரீதியாக
அதே மாதிரி பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணக்கூடிய விஷயங்கள் ரீதியாக. அப்போ என்ன பண்ணுறோன்னா, ரிஷிகள் மாமுனிவர்கள் சொல்லி கொடுத்த அந்த குறியீடுகள் அந்த சுவாமிக்குன்னு இருக்குன்னா அந்த யந்திரங்கள் பண்ணணும். ஆனால் இதில் நீங்கள் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கி எத்தனையோ யந்திரங்கள் ஆன்லைன்லேயும் சரி, அதை கையினால் வரையப்படக்கூடிய யந்திரங்கள், ஜபம் செய்து செய்யக்கூடிய வழிபாடுகள் செய்து பண்ணக்கூடிய யந்திரங்களுக்கும் சக்தி ரொம்ப ஜாஸ்தி. இதே நீங்கள் அந்த பிரிண்டட் வெர்ஷனில் இருக்கும், ஒவ்வொரு கடையில் போனீங்கன்னா 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு, அதை உண்மையாகவே விஷயம் தெரிஞ்சவங்க வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீல்னால் என்ன, அதாவது ஒரு டிவோட்டடானா உங்களுக்காகவே உருவாக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஜென்ரலாக வைக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் பக்தினால் வேணால் அது வேலை செய்யும். ஆனால் நீங்கள் வரைஞ்சி இதுக்குன்னு இருக்குங்க, யந்திரம் உருவாக்குறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அந்த முறையோடு செஞ்சு அந்த ஜபத்தோடு நீங்கள் அந்த யந்திரங்களை உருவாக்கி, அது காளி யந்திரமாக இருக்கலாம், கணபதி யந்திரமாக இருக்கலாம், அது மகா யந்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா பிரயோக யந்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா குறிப்பிட்ட விஷயத்துக்காக நோய் நிவாரணத்துக்காக இருக்கக்கூடிய யந்திரமாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வீடே பண்ணுறோம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில யந்திரங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா, நான் உங்களுக்கெல்லாம் பணிவாக சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இதுக்கு நீங்கள் எவ்வளவோ நம்ம பண்ணுறோம், அதுக்கு கொஞ்சம் மெனக்கிடுங்கன்னா அந்த யந்திரங்கள் வாங்குறீங்களா, உண்மையாகவே அவங்க காம்பிடன்சி உள்ளவங்களா, இதை பற்றி அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். யந்திரங்கள் வரைகிறீங்களா இல்லை பிரிண்ட் அடித்து கொடுக்குறீங்களா, கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வரைஞ்சி செய்யக்கூடிய யந்திரங்கள்லாம் ரொம்ப நன்மையை கொடுக்குங்க. இதேமாதிரி பிரிண்டட் வெர்ஷன்ஸில் வரும்போது இதே அவிக்ன யந்திரங்கள்லாம் இருக்குது. அவிக்ன யந்திரங்கள்னால் அதெல்லாம் நம்ம பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்க்கெலாம் போய் வைப்போம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வைக்கும்போது எல்லாத்தையும் உட்காந்து வரைய முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, என்கிரேவ் பண்ணிலாம் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அந்த யந்திரத்தை வாங்கி அப்படியே வைக்கிறத விட அதுக்கு சில விதிகள் இருக்குது. அதுக்கு நம்ம பூஜைகள் கொடுக்கறது, அந்த யந்திர பலின்னு சில விஷயங்கள் உண்டு, அவங்களுக்குள்ள நைவேத்தியங்கள் பண்ணி, இந்த மாதிரி யந்திரங்களுக்கு என்ன ஒரு பெரிய சக்தினா, அது எந்த தெய்வத்தோட அதை கொண்டு போகிறீங்களோ அது உங்களை ஒரு வாகனம் மாதிரி இழுத்து கொண்டு போகும். அப்போது இந்த மந்திரத்தோட எந்திரம் சேரும் பொழுது உங்களுக்கு என்னாகும், எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறதாங்க, மந்திர எந்திர தாந்திரிக ரீதியான விஷயங்களில் எவ்வளவோ சாதிக்கலாம், சரிங்களா. அந்த பக்தி மூலமாக நான் இருக்கணும். இந்த பக்தி இல்லாமல், தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இது பண்ணுறதில் விஷயம் கிடையாது, சரிங்களா. கடமைக்காக செய்கிறதில்ல, அது ஒரு ஸ்ரத்தையோட ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது அடுத்த நிலைக்கு அந்த எந்திரம் கொண்டு போகுங்கிறது சத்தியம். அப்படிங்கும்போது அதுக்கான சும்மா வாங்கி வச்சுட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. அதே மாதிரி இந்த யந்திரம் நான் வாங்கி வச்சுட்டேன், இது இன்னும் 150 வருஷத்துக்கு இருக்குமானா, ஒவ்வொரு யந்திரத்துக்கும் ஒவ்வொரு லாஞ்சிட்டிவிட்டினா அதுக்கூட எக்ஸ்பைரி இது கணக்குன்னு இருக்குது. இப்போ நம்மளே பேட்டரியில் சார்ஜ் பண்ணுறோம், ஃபோன் சார்ஜ் பண்ணுறோன்னா ஒரு நாள் சார்ஜ் போட்டு 100 நாள் யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த யந்திரமே நீங்கள் வாங்குறீங்கன்னா இது சில வருஷம் வேலை செய்யும். சில மகா யந்திரங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக எனர்ஜைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மந்திர ரீதியாக, பூஜைகள் ரீதியாக, அதை சும்மா குப்பையில் தூக்கி போடுற மாதிரியோ இல்லை ஷோகேஸில் தூக்கி போடுறதோ, சில பேர்லாம் தவறாக நினச்சிக்கூடாது. சில சோ கால்டு வாஸ்து எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு தன்னை சொல்லிக்கக்கூடிய நபர்கள்லாம் டாய்லெட்லலாம் போய் புதைச்சி வைக்கிறாங்க. அதெல்லாம் மகா பாவம். இப்போ ஸ்ரீ யந்திரமாக இருக்கலாம், மகாலட்சுமி யந்திரமாக இருக்கலாம், சரி ஏதோ ஒரு குறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் யந்திரங்கள்ங்கிறது சுவாமிக்கு சமம், அந்த இடத்துல சுவாமியே உட்கார்ற இடம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சு ஒருத்தங்களே சொல்கிறாங்கன்னா அவங்கள கேள்வி கேளுங்க. இப்போ யந்திரங்களே எங்கேயோ வாங்குறீங்களா, யாருமே ஃப்ரீயாலாம் கொடுக்க போகிறது இல்லை. அப்படிங்கும்போது அப்படியே நம்ம வாங்குகிறோன்னாலும் இதோட பயன் என்ன, இதில் என்ன நன்மைகள் வரும், இதில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே இது எதுக்காக சொல்கிறீங்க, இப்படிலாம் நீங்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுண்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது, மந்திரத்தோட யந்திரமும் சேரும்போது, இதை தாந்திரிகத்தோடு சேர்த்து சில தந்திர பயிற்சிகளும் சேர்ந்து செய்யும்போது, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்னெல்லாம் வருங்கிறதும் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஐயா, இன்னொரு டவுட் இருக்குது. இந்த இப்போ எந்திரங்கள் கையால் வரையப்பட்ட எந்திரங்கள் தான் மகத்தானது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட எந்திரங்கள் நாங்கள் வாங்குகிறோம், அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லாமே நல்லா இருக்கணும், எல்லா செல்வமும் பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவாக வாங்குறது நல்லதா, இல்லை குறிப்பிட்ட பிரச்சனைக்காக வாங்குறது நல்லதா? அதாவதுங்க, இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சில வழிபாடுகள்னு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். இதுக்காக தான் நம்ம ரொம்ப இந்த சேனலில் 2019 வந்தோம். அப்போலேருந்து நம்ம நேயர்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுங்கன்னு சொல்கிறோம். இப்போ இந்த யந்திர பயிற்சிகளுக்கு வரணும், இந்த மந்திர ரீதியாக யந்திரம் வச்சு வீட்டில் வச்சு பண்ணணும்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறேன்,
அப்படின்னா உங்களோட குடும்ப ஜாதகத்தை எடுத்துக்கோங்க முதல்ல. உங்களுக்குன்னு சில ஒரு தேவதைகள்னால் தெய்வங்கள் வந்து அப்படி காப்பாற்றி நிற்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதை மகா யந்திரமாக வச்சிடணும். சரிங்களா? அதே மாதிரி சில நேரங்களில் என்ன வரும்னா, உங்களுக்கு சில தடைகள் இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு நேரத்தில் மட்டும்தான் ஒருத்தர் பிரச்சனையே இருக்காது. அது நம்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். இந்த மனித பிறவி எடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வெளியே வர்றதுக்கு தான் இந்த கர்மயோக பயிற்சி தான் இந்த தாந்திரிக பயிற்சிகள். சரிங்களா? அப்போனா அந்த ஜெயிச்சு வரக்கூடிய பயிற்சி தான் இதெல்லாம். அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைக்குள்ள விஷயங்களுக்கு பிரயோக இயந்திரங்கள் பேர். பிரயோக இயந்திரம்னா என்ன? அந்த பர்டிகுலர் இஷ்யூவுக்கு அதுக்குன்னு சில தெய்வத்தா வழிபாடு இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது நிறைய வெற்றி கிடைக்குங்க. நான் திருப்பியும் சொல்கிறேங்க, அது எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் ப்ரொஃபஷனல்ஸும் பார்க்குறோம், அதை உச்ச நிலையில் இருக்கவங்களையும் பார்க்குறோம். அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கடைசியாக போய் இதெல்லாம் சுற்றுறதில்ல. இந்த பொம்மை வைக்கிறேன், ஆமை குஞ்சு வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன், இந்த பொம்மையை வச்சா அப்படி ஈர்த்து கொண்டு வந்து உள்ளே வச்சுருவேன், அதெல்லாம் போகவே மாட்டாங்க. அவங்க நம்மளுடைய பண்டைய காலத்து பழக்கங்களான இந்த மந்திர ரீதியாகவும் யந்திர ரீதியாகவும் தாந்திரிக ரீதியாகவும் பூஜைகள் ரீதியாகவும் சுவாமி வழிபாடுகள் ரீதியாகவும் ஜாதக ரீதியாக தான் அவங்க லைஃப்பை வச்சுப்பாங்க. மித்த நேரத்தில் வேலை செய்வாங்க. இதை தெரிஞ்சுப்பாங்க, இதுக்குள்ளே அவங்களோட எனர்ஜியை ஏற்றிக்குவாங்க. ஏற்றிட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க. ஏன் ஜெயிக்கிறாங்க? உழைக்கிறதுக்கு இது ஒரு உந்து சக்தியாக கொடுக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உறுதியாக யந்திர ரீதியான விஷயங்களும் மந்திர ரீதியான விஷயங்கள் சேரும் பொழுதும் நிறைய மாற்றங்கள் வரும். இதோட தாந்திரிகத்தை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறதையும் நம்ம விரிவாக பேசலாம். கண்டிப்பாக. அதாவது இன்னொன்று வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது ஜாதகம் வைத்து தான் வந்து நம்மளுடைய மகா யந்திரமாக இருக்கட்டும், அடுத்தது அந்த பிரச்சனைக்கான இதுவாக இருக்கட்டும் வைக்கலான்னு சொன்னீங்க. ஒரு குடும்பத்தில் தலைவருடைய ஜாதகம் பிரகாரம் மட்டும் வச்சா போதுமா, இல்லை ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்பையும் பார்க்கணுமா ஐயா? அதாவது இது எப்படின்னாங்க, ஒரு மாயை, இது ஒரு பொய்யான ஒரு தகவல் போயின்னு இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுடைய காலம் பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு தான் பேசும். இந்த ஜாதகத்தை வச்சு எத்தனை குழந்தைன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இனிமேல் அப்பாவோட ஜாதகம் வேலை செய்யாதுங்கிறாங்க. அதெல்லாம் பொய், ஹம்பக். அப்படிலாம் நினைக்காதீங்க. சரியா? அது ஏன் அந்த காலத்தில் சொன்னாங்கன்னா, ஒரு 60 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்கும்போது, அந்த காலங்களில் நான் சொல்கிற பழமையான காலங்களில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டயத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்க நல்லா இருக்கட்டுமே, இதை நம்ம பார்க்க வேணாமேன்னு சொல்லி நவுருவாங்களே ஒழிஞ்சு, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் வந்து 90-95 வயசில் கூட மெடிசன் சாப்பிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஜாதகம்ங்கிறது தான் பேசும், அவரவர் சுய ஜாதகம் தான் பேசும். குடும்ப ஜாதகம்னு பார்க்கும்போது உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தசாபுத்தி அந்தரங்கள் தகுந்த மாதிரி ஒரு சில ஜாதகங்களுக்கு ஒரு சிங்களே சொல்லுவீங்க, ஏன் ராசி ஏன் நட்சத்திரம் ஒரே மாதிரி இருப்பாங்களா? அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு சில கேரக்டர்ஸ் வேணால் செட் ஆகும், பட் இருந்தாலும் அவங்க வருஷம் வேறையாக இருக்கும், உங்கள் ஜாதகம் வேறையாக இருக்கும். அப்போ தனித்தனியான ஜாதகங்களை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சு பண்ணும்போது வெற்றி 100% நிச்சயங்கிறதுல மாறுபட்ட கருதே கிடையாது. சார், அது அருமையாக சொல்லியிருந்தீங்க. மந்திரம் யந்திரம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தாந்திரிகம். தாந்திரிகம்னா என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறது? இந்த தாந்திரிகம்ங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த தாந்திரிகம்ங்கிறது வந்து இதை தூக்கி போடுறது அதை தூக்கி போடுறது இல்லை. நம்ம அடியேன்னு பேசின்னு இருக்க தாந்திரிகம் மலையாள ரீதியான பூஜைகள். புரிஞ்சுக்கணும். எப்படி ஐயப்பன் கோயிலில் நீங்கள் போனீங்க, சபரிமலை ஐயப்பன் கோயிலில் போனீங்க, தந்திரீஸ்ன்னு இருப்பாங்க. அதே மாதிரி மலையாள ரீதியான வழிபாடுகள் செய்கிறவங்க இடத்துல எல்லா இடத்துலையும் தாந்திரிக வழிபாடு தான் பண்ணுவோம். அப்போ அந்த பூஜைகளை தான் இதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தாந்திரிகம்னு வரும்போது அது தந்திர வகுப்புகளும் உண்டு. அப்படின்னா என்ன? இப்போ காரில் ஏறி உட்காந்துட்டோம், அது யந்திரம்னு பேசிட்டோம். அப்போது அதுக்கு ஒரு ஃபியூவல் வேணும்ல. ஃபியூவல்னால் ஒரு பெட்ரோலோ டீசலோ கேசோலினோ ஏதோ வேணும்ல. அந்த மாதிரி விஷயங்களில் அது ஒரு ட்ரிக்குன்னா சொல்கிறோம்னா எப்படி சொல்லலாம்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ நாங்கள் தந்திர யோகங்கள்லாம் சொல்லி தந்துட்டுருக்கோம். அப்போது மூலாதாரமாக இருக்கலாம், சுவாதிஷ்டானமாக இருக்கலாம், மணிப்பூரகமாக இருக்கலாம், அநாகதமாக இருக்கலாம், விசுத்தியாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஞாவாக இருக்கலாம், சகசிராரமாக இருக்கலாம், அதே மாதிரி குண்டலினியாக இருக்கலாம், அதுக்கு மேலே ராஜயோகமாக இருக்கலாம், சரணாகதியாக இருக்கலாம், இதெல்லாம் தேர்ட் ஐ ஓப்பனிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை தந்திர ரீதியாக நீங்கள் தாந்திரிக ரீதியாக மந்திர யந்திர தாந்திரிகத்தையும் சேர்ந்து வரும்போது என்ன ஆகிடும்னாங்க, அந்த பயிற்சிகளை செய்யணும். சரிங்களா? அடிக்கடி மேடமே என்னை கேட்பாங்க, எப்படிங்க அவங்க கேட்கும்போது டக் டக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் சிரிச்சிட்டே சொல்லுவேன், இல்லைங்க பயிற்சிங்க அப்படின்னா. இதுக்கு காரணம் என்னென்னா, இதை ஒரு கல்டிவேட் பண்ணிக்கணும்னா இந்த பயிற்சிகள் எல்லாமே செய்யலாமா? பண்ணலாம், கண்டிப்பாக செய்யலாம். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னாங்க, உங்களோட லைஃப் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால், அதாவது தடைகள் இருந்ததுன்னா விலகும்.
நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதுக்குள்ளே போவீங்க. அப்போ உங்களோட மந்திர ரீதியாகவும் நீங்கள் இதாகிடுவீங்க, யந்திர ரீதியாகவும் வந்துடுவீங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும்னா, நீங்கள் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் உங்களை அறியாமலே அந்த இறைவன் அருள்னால், இந்த சுவாமியோட அருள்னால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பலிதம் உருவாகும். நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கனால சிரித்து பேசினாலே அந்த இடத்துல இருக்க அதாவது சோகமாக இருக்கவங்களே விலகி போவாங்க. சரியாயிருச்சேங்க அப்படிம்பாங்க. உங்களை நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், வசீகரம் வர ஆரம்பிக்கும். இது மட்டும் கிடையாதுங்க, செல்வத்து இதெல்லாம் கர்மயோகம். கர்மயோகம்னா என்ன? அன்றாட வாழ்க்கையில் பிறந்துட்டோம், நம்ம எல்லாம் சன்னியாசி யோகங்களுக்கு இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் வரவே வேணாம் தான் நான் சொல்லுவேன். நான் சாமியாரை போகிறேன்னு சொல்கிறவங்களெல்லாம் நீங்கள் வராதிங்கம்மே நான் சேனல்லையே. ஏன் சொல்கிறேன்? தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சோ ஏதோ பாவங்கள் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்துட்டோம். நமக்கு குழந்தைகள் பிறந்தாச்சு. அப்போ நம்ம குழந்தைகளையும் முன்னேற்றணும், நம்மளும் நல்லா இருக்கணும், இந்த காலத்தில் போராடியும் ஜெயிக்கணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பயிற்சிகளை செய்யும்போது எல்லா பயிற்சியும் பண்ணிவிட்டு கொரட்டை விட்டு தூங்கினா தூக்கம்தான் வரும். இதெல்லாம் பண்ணுறது எதுக்காக நம்ம இந்த பயிற்சிகள்லாம் கற்றுக்குறோம்னா போராடி ஜெயிக்கிறதுக்கு. அப்போ இந்த பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் அந்தந்த தொழிலாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம், அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உங்கள் பின்னாடி ஒரு பெரிய ஒரு மாசிவான எனர்ஜி வரும். அதுதான் தெய்வ சக்தி. இதுக்கு உள்ள ஒரு டெக்னிக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திர யந்திர தாந்திரிக ரீதியாக நீங்கள் பயிற்சிகள் எடுத்து அதை முறையாக நீங்கள் பண்ணும்போது, இதுக்கெல்லாம் எத்தனையோ வகுப்புகள் நம்ம 1-to-1 செஷன்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். தனிப்பட்ட முறையில் தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஏன்னா அந்த கூட்டத்தில் உட்காந்து 100 பேருக்கு வகுப்பு எடுத்து அதில் 100 பேரில் 10 பேர் தயாராகிறத விட இந்த ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா 100 பேரையும் ஜெயிக்க வச்சோம்னா இது சமூகத்துக்கு போய் சேரும்ன்ற அடிப்படையில் தான் 2019 நான் கான்சன்ட்ரேட் பண்ணி தனிநபரை வச்சு தான் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கும் போது அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, அடுத்து அவங்க போய் சொல்கிறாங்க. இப்படி ஜெயிக்கும் போது அது ஒரு சமூகமே நல்லா வந்துடுதுங்கிறதா யதார்த்தமாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள். இந்த பயிற்சியை நீங்களும் கற்றுக்கலாம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தால் சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பயிற்சிகள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். மந்திர யந்திர தாந்திரிக ரீதியாக தேவைப்படக்கூடிய அன்பர்கள் என் மூலமாக நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டாஃப் உங்களை டெஃபினட்டாக கைட் பண்ணுவாங்க. அருமை ஐயா. அதாவது தாந்திரிகம், அதாவது இந்த 3மே சேர்ந்த பயிற்சி அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பயிற்சி வந்து எல்லாருமே கற்றுக்க முடியுமா? அப்படி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது ஆன்லைனில் வருமா அந்த பயிற்சி? டெஃபினட்டாங்க. இதில் நான் வந்து சில இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதில் வந்து ரிலீஜனோ இதில் வந்து அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். எத்தனையோ ஃபாரினில் இருக்கக்கூடிய அன்பர்கள், யூஎஸில் இருக்கவங்க, யூகேயில் இருக்கவங்க, அந்த கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறவங்க, அதேமாதிரி இஸ்லாத் சகோதரர்கள் இந்த பயிற்சிகள், யோக பயிற்சிகள்லாம் என்கிட்ட கற்றுட்டு தான் இருக்காங்க. ஆன்லைன் மூலமாகவும் நம்ம கற்றுத்தரோம். இந்த மாதிரி இனிஷியேஷன்ஸ் எல்லாம் பண்ணித்தரோம். அதே மாதிரி டைரக்ட் வகுப்புகளும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். பயன்படுத்துகிறவங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதை நான் பெருமையாக சொல்லுவேன். இதில் நான் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த லைஃப்பில் கொடுத்ததுக்கு வந்து முக்கியமான பங்கு அது இறைவனுக்கு இருந்தாலும், அதுக்கு இதெல்லாம் உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து இந்த புதியுகம் சேனலுக்கு நம்ம உயிருள்ள வரை நன்றி கடன் பட்டிருக்கோம். காரணம் என்னென்னா, உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்கள் வீட்டில் நான் ஒரு நபராக, உங்களுக்குள்ள ஒரு குருவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து எனக்கு அடித்தளம் கொடுத்தது வந்து 2019 இந்த மீடியாவில் வந்ததுக்கு காரணம் வந்து புதியுகம் டிவி தான். அதுக்கு நம்ம என்றென்றும் கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இது கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் கற்றுக்கலாம் நண்பர்களே. ஏன் நான் ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்குங்கன்னு நான் சொல்கிறேன்னா, சில பேருக்கு இதெல்லாம் டெய்லர் மேடுங்க. டெய்லர் மேட்னா ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கோர்ஸ் டிசைன் பண்ண முடியும். 19 வாங்கள் வளர்ச்சி பாதைக்கு போகலாம், மகாலட்சுமி வசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக போக முடியாது. அப்போ உங்கள் சுயஜாதகத்துக்கு சில பிளானட்ஸ் யோகத்தை கொடுக்கும், சில பிளானட்ஸ் அவயோகத்தை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் விலகும். நீங்கள் எப்போ அந்த விலகுதோ, அந்த பிரச்சனைகள் விலகுதோ, நீங்கள் ஜெயிச்சிடுறீங்கன்றது தான் யதார்த்த உண்மை. பயிற்சிக்கு வரும்போதே நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிச்சிடும். 100%. இதில் வந்து செகண்ட் தாட்டே கிடையாது நண்பர்களே. இதை நான் சும்மா உள்ளாய்க்கு பேசுகிற ஆள்லாம் இல்லை. உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். இந்த பயிற்சி நீங்கள் முடித்ததுலேருந்தே ஒரு 48 டேஸ்லேருந்து 90 டேஸ்க்குள்ளேயே உறுதியாக சொல்கிறேன், இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இந்த பயிற்சிகள் ஆனால் ஸ்ரத்தையாக செய்யணும். ஸ்ரத்தையாக செய்யணும்னா இதெல்லாம் பக்தி. நான் திருப்பி சொல்கிறேன். இதில் வந்து பக்தி இல்லாமலோ அதில் ஒரு நம்பிக்கை இல்லாமலோ பண்ணால் பலன் இருக்காது. பக்தியோடு நீங்கள் செஞ்சால் உறுதியாக சொல்கிறேங்க, 48 நாள்லேருந்து 96 நாளுக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலையை விட அடுத்த நிலை முன்னேற்றங்கள் டெஃபினட்டாக இருக்கும். கெட்ட காலங்களில் ஒருவேளை ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா பெரிய இடி இல்லாமல் தப்பிச்சிருவீங்க. நல்ல காலங்களில் நீங்கள் இந்த பயிற்சி கற்றுட்டிங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் உங்கள் லைஃப்பை கொண்டு போய் ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு அந்த பயிற்சியை, அந்த தெய்வ பக்தியை விட்டுறக்கூடாதுங்கிறத தான் இதில் இருக்கக்கூடிய டிஸ்க்ளைமர்னு நான் சொல்லுவேன் நண்பர்களே.
ஐயா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. முடிக்கிறதுக்கே மனசு வரல. என்ன பண்றது? நிகழ்ச்சிக்கு அதாவது நேரம் நெருங்கிருச்சு நிறைவு பண்றதுக்காக. ஒரே ஒரு சந்தேகம், ஒரு சின்ன சந்தேகம். இது ஆண், பெண் 2 பேருக்குமே செய்யலாமா இந்த மாதிரியே பயிற்சி அப்படின்னு சொல்லி? அன்பர்களே, இதுல எனக்கு வந்து இன்னும் சொல்ல போனா பெண்களோட பங்களிப்பு தான் இதில் ரொம்ப பெருசாக இருக்கும். என்ன அன்பார்ந்த சகோதரிகள் தான் பல குடும்பங்கள், நான் இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாம், பல லட்சம் குடும்பங்கள் வந்து இன்னைக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்களாம் தான் அன்பார்ந்த பெண்களே, நீங்கள் தான் காரணமே, ஆணி வேறே நீங்கள் தான். சரிங்களா? அப்படிங்கும்போது பெண்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வந்து அதை ஒரு கற்றுக்கும் போது உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும். ஆண்கள் நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா, தொழில் ரீதியாக உத்தியோக புருஷ லட்சணம்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் கற்றுக்கும் போது நிறைய போராட போகிறோம். அப்படிங்கும்போது நிறைய நல்லவர்களையும் தெரிஞ்சுக்கணும், நிறைய கெட்டவர்களையும் தெரிஞ்சுக்கணும், கெட்டவர்கள்ட்ட எப்படி எஸ்கேப் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும். கண்ணு காணாமலும் போகக்கூடிய வித்தைகள்லாம் இது மூலமாக, அந்த தந்திர பயிற்சிகள் மூலமாகவும் யந்திர பயிற்சிகள் மூலமாகவும் மந்திர பயிற்சிகள் மூலமாக பண்ணும்போது நீங்கள் ஒரு 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 வகையான சாம்ராஜ்யத்தை நோக்கி நீங்கள் போவீங்க. அதுக்கு தலைவர் யாராக இருப்பார்னா சுவாமியாக தான் இருப்பாருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. அது உங்களை வழி நடத்துங்கிறதும் மாறுபட்ட கருத்து இல்லை. இந்த அற்புத கலையை எல்லாருமே பெற்று பயன்பெறணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம் ஐயா. அதோடு இல்லாமல் உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு நேயர்களுக்கு சொல்லி நிறைவு பண்ணணும். டெஃபினட்டாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம டி நகரில் அலுவலகம் இருக்குது. அதில் நீங்கள் முறையாக பணம் கட்டி நீங்கள் என்னை வந்து சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். செவ்வாய் புதன் வியாழன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் அலுவலகம் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து சந்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் எடுத்துக்கலாம். அதோடு இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அதையும் கண்டு பயன்பெறலாம். அன்பர்களே, அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதையுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதையுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.